கிராமப்புற பெண்கள் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் ஆகியவற்றில் மேம்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் சுயதொழில் புரிந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்தியன் வங்கி திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் மூலம் தையல் கலை கிராமப்புற பெண்கள் மேம்பட கருத்தில் கொண்டு அதற்காக 30 நாட்கள் பயிற்சியான தையல் பயிற்சியை தற்பொழுது இந்தியன் வங்கி நடத்தி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று தற்பொழுது பயிற்சியாளராக தொழில் முனைவராகவும் உள்ள சிவரஞ்சனி கூறுகையில், சிவரஞ்சனி, இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு மையத்துல நான் டைலரிங் டீச்சரா இருக்கேன். இங்க தையல் 30 நாள் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த 30 நாள் கோர்ஸுமே நாங்க 1 இயர் கோர்ஸ் தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியின் மூலம் நாங்க லோனுமே கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழிலை நாங்க தொழில் முனைவரா ஆக்கிறதுக்கான பெரிய பங்கு எங்களுக்கு இருக்கு. பயிற்சி மற்றும் அதற்கான உபகரணங்களை மத்திய அரசு திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்குவதால் பெரும் பயனுள்ளதாக பயிற்சி பெறும் பெண்கள் கூறுகின்றனர். இந்த இன்ஸ்டிடியூட்ல ஆடைகள் எல்லாமே எல்லா ரகமும் சொல்லி தராங்க. அதுவும் சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாமே ஆடை ரகங்களும் சொல்லி தராங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லி தரதுக்கு கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநராக உள்ள திருமதி ஷாலினி கூறுகையில், இந்த இன்ஸ்டிடியூட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 2012 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் நம்ம 312 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதில் 8911 பேர் ட்ரெயின் ஆயிருக்காங்க. அந்த 8911 பேரில் 7000 பேர் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சொந்தமாக தொழில் செஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு நாங்கள் கடன் உதவி வாங்கி கொடுத்துருக்கோம். இது வருஷம் நடக்கும். இந்த வருஷமும் நாங்கள் ஏப்ரல் மந்த் 2 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரி எம்ப்ராய்டரி, நெக்ஸ்ட் டெய்லரிங், ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கிராமப்புற பெண்கள் தற்போது இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவராக மாறியுள்ளனர் என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.